பொன்னேரியில் ராகுல் காந்தி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். गिरीश चौधांकर जी, सेल्वा परुण तगाई जी, डीके शिव कुमार जी, सेंथिल जी, डीके सुरेश जी, एमएस रामलक्ष्मी जी, जय कुमार जी, जेएम हरून जी, senior leaders from the India Alliance on the dais, brothers and sisters, friends from the media, I'd like to welcome all of you here today. It's always an honor for me to come to Tamil Nadu. गिरीश चौडंकर जी, தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, மரியாதைக்குரிய டி.கே. சிவகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய டி.கே. சுரேஷ் அவர்களே, இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு வருவதும் இங்கு உரை நிகழ்த்துவதும் எனக்கு எப்போதும் ஒரு பெரும் மரியாதைக்குரிய ஒரு விஷயமாகும். And naturally, over the years, I have developed a relationship with the people of Tamil Nadu. இயற்கையிலேயே காலம் தொட்டு தமிழ்நாட்டு மக்களோடு என்னுடைய உறவு மேம்பட்டிருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. And I've thought quite a lot about this. Why is it that in my heart there is a special place for the people of Tamil Nadu, but not only for the people, also for the land of Tamil Nadu? நான் இதை அதிகம் சிந்தித்ததுண்டு. எதனால் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் மீதும், தமிழ்நாட்டு மக்கள் மீது மட்டுமல்ல, தமிழ் மொழியின் மீதும் எனக்கு காலம் தொட்டு அதிக அன்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. My family originally comes from Jammu and Kashmir. So when I go to Jammu and Kashmir, I feel as if I've come home. எங்களுடைய குடும்பம் ஜம்மு காஷ்மீரிலிருந்து உரியது. நான் எப்போதெல்லாம் ஜம்மு காஷ்மீருக்கு செல்கிறேனோ அப்போதெல்லாம் நாம் நம்முடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்வேன். And I feel comfortable when I see mountains of Jammu Kashmir. When I land in Srinagar, I feel, oh, I've come home. நான் ஜம்மு காஷ்மீருடைய மலைகளை பார்க்கும் பொழுதும் அங்கு ஸ்ரீநகர் செல்லும் பொழுதும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நாம் நம்முடைய இல்லத்தில் இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். So I was not born in Tamil Nadu. So I was not born in Tamil Nadu. நான் தமிழ்நாட்டில் பிறக்காவிட்டாலும், my family does not come from Tamil Nadu, என் குடும்பம் தமிழ்நாட்டிலிருந்து வராவிட்டாலும், but yet I still feel attached to the soil of Tamil Nadu. ஏனென்று தெரியவில்லை, நான் இன்னும் தமிழ் மண்ணிலே என்னுடைய உணர்வு ஒன்றி இருக்கிறது. And I still feel attached to the soil of Tamil Nadu. ஏனென்று தெரியவில்லை, நான் இன்னும் தமிழ் மண்ணிலே என்னுடைய உணர்வு ஒன்றி இருக்கிறது. And when I see the RSS, BJP trying to attack Tamil Nadu, attack the Tamil language, attack Tamil culture, I feel as if I'm Tamil. எப்போதெல்லாம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை அவர்கள் தாக்குகிறார்களோ அப்போது நான் என்னை தமிழனாகவே உணர்ந்திருக்கிறேன். I feel, in my mind, I feel, how dare these people attack the language, the culture,
of Tamil Nadu. நான் அப்படி அவர்கள் செய்யும் பொழுது நினைப்பேன், இவர்களுக்கு என்ன தைரியம் இந்த தமிழ் மண்ணின் மீதும் மக்கள் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று நான் நினைப்பேன். Like yesterday in Parliament, they came out with this new bill. நேற்றைய தினம் இவர்கள் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பாராளுமன்றத்திலே. They said they're trying to pass a women's bill. அவர்கள் சொன்னார்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் என்றார்கள். But they had already passed the women's bill in 2023. பெண்களுக்கான மசோதாவை தான் அவர்கள் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார்களே. So hidden behind the bill, the women's bill yesterday, was the delimitation. பெண்களுக்கான மசோதா என்கின்ற பெயருக்கு பின்னால் அவர்கள் டீலிமிட்டேஷனை ஒளித்து வைத்திருந்தார்கள். And what was the idea? The idea was to reduce Tamil Nadu's representation in the Union of India. அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய திட்டம் என்னவாக இருந்தது என்றால், பாராளுமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதாக இருந்தது. To weaken the strength of southern states, to weaken the strength of small states, to weaken the strength of northeastern states. தென் மாநிலங்களின், தமிழ்நாட்டின், அதேபோன்று வடமேற்கு மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. And we defeated that bill yesterday in Parliament House. அந்த எண்ணம் கொண்ட அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை நேற்றைய தினம் நாம் தோற்கடித்து முறியடித்தோம். And we defeated the bill. We defeated the bill to defend the idea of India. அந்த சட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தையும் நாம் முறியடித்தோம். What is the idea of India? It's written in the constitution. அவர்களுடைய திட்டம் என்பது அரசமைப்பு சட்டத்தையே பலகீனப்படுத்துவதற்கான திட்டம். India, that is Bharat, is a union of states. இந்தியா, அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒரு தொகுப்பாகும். Meaning that every single state should have a voice in the union. அதற்கான அர்த்தம், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவரவருக்கான குரலை பதிய வைப்பதற்கான உரிமை அதில் உண்டு என்பதுதான். Meaning that every single state should be free to express itself, to express its language, to protect its tradition. அதற்கான பொருள், தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கும், தன்னுடைய மொழியை காப்பதற்கும், தன்னுடைய கலாச்சாரத்தையும் காப்பதற்குமான உரிமை அந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உண்டு என்பதுதான். When the Prime Minister says one nation, one leader, one language, one people, he attacks the Constitution of India. எப்போதெல்லாம் பிரதமர் ஒரே நாடு, ஒரே தலைமை, ஒரே மொழி, ஒரே மதம் என்று சொல்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறார். Please understand what the BJP and RSS are trying to do. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்த மண்ணில் எதை செய்ய நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். In olden days, you used to be attacked by armies. பண்டைய காலங்களிலே ராணுவத்தை கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன. Suddenly one army would arrive at the gates and there would be war. அப்படி ராணுவங்களை கொண்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கும் பொழுது போர்கள் நடந்து கொண்டிருந்தது.